இது உலகத்துல பல பேரை கண்கலங்க வச்ச ஒரு காணொளி. தாய்லாந்தை சேர்ந்த தாமஸ்ன்ற ஒரு தீயணைப்பு வீரரா இருக்காரு. அவர் அந்த நேரத்துல ஒரு பெண் யானையையும் அதோட குட்டியையும் மீட்கிறாரு. அந்த குட்டி யானைக்கு காம்லா அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அந்த குட்டி யானை அதிகப்படியான அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் இருக்கு. அந்த அதிர்ச்சியிலிருந்து அதை வெளில கொண்டு வரதுக்காக தாமஸ் அதுகிட்ட ரொம்ப அன்பா பழகுறாரு. அந்த குட்டி யானையை அவர்கிட்ட அன்பை காட்ட ஆரம்பிக்குது. இதை பார்த்த தாமஸ்க்கு இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையை யானைகளுக்காக தான் அர்ப்பணிக்கணும்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்க அந்த ஃபயர் ஃபைட்டர் வேலையே விட்டுட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் யானைகளை பாதுகாக்கிறதுக்காகவே ஒரு ஃபவுண்டேஷன் அமைச்சு இது வரைக்கும் 70க்கும் மேற்பட்ட யானைகளை மீட்டிருக்காரு. ஒரு நாள் தாமஸ் ஆத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது வெளியில அந்த யானை கூட்டம் நின்றுட்டு இருந்திருக்கு. அப்ப அங்க உள்ள குட்டி யானையை காம்லாவை பார்த்து தாமஸ் சாதாரணமா தான் கூப்பிடுறாரு. ஆனா அந்த குட்டி யானை அவர் என்ன நினைச்சுக்குதுன்னா அவர் ஏதோ ஆபத்துல இருக்காரு, தண்ணியை முழுக போறாருன்னு நினைச்சுக்கிட்டு வேகமா அவரை நோக்கி தண்ணிக்குள்ள வருது. பதட்டத்தோட வேகமா அவரை நோக்கி வந்து தன்னோட துதிக்கையாலையும் உடம்பாலையும் காலாலையும் அவர் அப்படியே கரையை நோக்கி தள்ளின மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே உடம்ப டைட்டா வச்சுக்கிட்டு நிக்குது. அங்க ஆபத்து எதுவும் இல்ல, சுச்சுவேஷன் ரொம்ப சீரியஸா இல்ல, சால்வ் ஆயிடுச்சு அப்படின்றத புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது அதோட உடம்ப தளர்த்துச்சு. தன்னை காப்பாத்தின தாங்கிட்ட அன்பு செலுத்தின ஒரு மனுஷனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, அவர் நல்லா இருக்கும்னு நினைச்ச அந்த குட்டி யானையோட அந்த காணொளி உலகம் முழுக்க பல பேரை கண்கலங்க வச்சுச்சு. ஆனா இதோட கதை முடியல. இதுக்கப்புறம் தாமஸ் அவரோட குடும்ப விஷயங்களால 14 மாதங்கள் வெளியூர் போயிடுறாரு. அப்போ அந்த யானைகளை அப்படியே ஃப்ரீயா விட்டுறாரு காட்டு பக்கத்துல. இப்போ 14 மாதங்கள் கழிச்சு தாமஸ் அங்க வந்து திரும்ப அந்த யானைகளை நான் போய் பார்க்க போறேன், ஒரு ரீயூனியன் மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அவரு காட்டுக்கு வெளிப்பக்கத்துல ஒரு ஆத்துக்குள்ள நின்றுட்டு கையை இப்படி வச்சு கத்துறாரு. இந்த சத்தம் கேட்டோடனே மொத்த யானை கூட்டமே அப்படியே காட்டுக்குள்ள இருந்து வெளியில வர ஆரம்பிக்குது. இதை தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த மக்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவர் 14 மாதங்களுக்கு முன்னாடி அந்த யானையை பார்த்துக்கிட்டாருன்றதெல்லாம் சரிதான். ஆனா இவ்வளவு காலங்கள் கழிச்சு அது ஒரு மிருகன்றதுனால அது ஞாபகம் வச்சிருக்குமா அப்படின்றது பெரிய குழப்பத்துல இருந்துச்சு. யானைகள் மொத்தமா அவரை கிட்டக்க நெருங்கி வர வர எல்லாருமே ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிச்சாங்க. கிட்டக்க வர யானைகள் என்ன பண்ணுமோ, எடுத்தோட அவர் அடிச்சிருமோ மிதிச்சிருமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சாங்க. அவர் திரும்ப உயிரோட தண்ணிக்குள்ளேருந்து வெளில வருவாரானே தெரியலன்ற பதட்டத்துல இருந்தாங்க. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா, இவ்வளவு காலங்கள் கழிச்சும் யானைகள் அவர் நினைவு வச்சிருந்துச்சு. பக்கத்துல வந்து அவரோட கையை பிடிச்சி அந்த மொத்த கூட்டமும் அவர் அப்படியே சுத்தி சூழ்ந்துக்கிட்டு அவரு அந்த மந்தையில ஒரு உறுப்பினராகவே எல்லாமே பார்த்துச்சு. இது சுத்தி இருந்தவங்க மட்டும் இல்லாம தாமஸையுமே நெகிழ செஞ்சுச்சு. இது மூலமா நமக்கு தெரிய வர்றது என்னன்னா, எந்த ஒரு உயிரினத்துக்கிட்டையும் நீங்க அன்பை காமிச்சீங்கன்னா பதிலுக்கு அது உங்கள்கிட்ட அன்பை மட்டும்தான் காட்டும்.